இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். யோவான் இந்த இடத்துல நமக்கு உறுதியாய் ஒரு வார்த்தையை தருகிறார். ஆவியானவர் மூலமா நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை நாம் நம்முடைய தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். ஏன்னா நம்மளை இஷ்டத்தின்படி வாழ்கிறவர்கள் அல்ல, மனம் போன போக்கில் போகிறவர்கள் அல்ல, நான் நினைச்சதை தான் செய்வேன் சொல்லி அடம் பிடிப்பவர்கள் அல்ல, கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு நடப்பவர்கள், ஆண்டவருக்கு பிரியமானதை செய்வதற்கென்று அர்ப்பணித்தவர்கள். அதனால தான் யோவான் இந்த வார்த்தை எழுதுகிறார். நம்ம அவருடைய வழியில் அவருடைய கற்பனைகளை பின்பற்றி அவருக்கு பிரியமாக நடக்கிறதுனால நம்ம வேண்டிக் கொள்ளுகிறத ஆண்டவர் நிச்சயம் நமக்கு அருளுவார். யாபேஸ் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார் என்று நம்ம பார்க்குறோம். இப்படி தேவ மனிதர்கள் யாரெல்லாம் வேண்டினார்களோ, வேண்டுதல் செய்தார்களோ, அவர்கள் எதற்காக வேண்டுதல் செய்தார்களோ அந்த பதில்கள் அவர்களுக்கு கிடைத்தது. மோசேயினுடைய வேண்டுதல் தேவனிடத்திலிருந்து பதிலாய் கடந்து வந்தது. சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய வேண்டுதல் ஆண்டவரிடத்திலிருந்து பதிலாய் கடந்து வந்தது. எசேக்கியா ராஜாவின் வேண்டுதல் ஆண்டவரிடத்திலிருந்து பதிலாய் கடந்து வந்தது. அப்போ வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ நிச்சயம் அதை நம்ம பெற்றுக்கொள்வோம். பைபிள் ஃபுல்லா வேண்டுதல் செய்து பெற்றுக்கொண்ட பரிசுத்தவான்களின் சாட்சிகள் நமக்கு முன்பாக இருக்கிறது. அப்போ இன்னைக்கு உங்க வேண்டுதல் என்ன? குடும்பத்தின் ரட்சிப்பிற்காக நீங்க வேண்டுதல் செய்றீங்களா? குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டுதல் செய்றீங்களா? நல்ல ஒரு வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டுதல் செய்றீங்களா? திருமண காரியம் கைகூடி வர வேண்டும் என்பதற்காக வேண்டுதல் செய்றீங்களா? குடும்ப பிரிவினைகள் மாறி சமாதானம் உண்டாக வேண்டும் என்பதற்காக வேண்டுதல் செய்றீங்களா? ஊழியம் ஆசீர்வதிக்கப்படணும், புதிய ஆத்துமாக்கள் சபைக்கு வரணும், ஊழியர்கள் எழும்பணும், இதற்காக நீங்கள் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறீர்களா? உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவருக்கு முன்பாக வேண்டுதல் செய்கிற அந்த காரியங்களை நிச்சயமா பதிலாய் பெற்றுக்கொள்வீர்கள். செக் பண்ண வேண்டியது என்னன்னா, அவருடைய வழியில நான் நடக்கிறேனா, அவருடைய கற்பனையில நான் பிரியமா இருக்கிறேனா, ஆண்டவர் என் வாழ்க்கையை பார்க்கும்போது அதில் சந்தோஷப்படுறாரா, இதை மட்டும் நீங்க சரி பண்ணிட்டு வேண்டுதல் செய்யுங்க. வேண்டிக் கொண்டதையெல்லாம் அருளுகிற தேவன் உங்களுடைய வேண்டுதல்களுக்கு பதில் அளிப்பார். தகப்பனே, இந்த பிள்ளைகளுடைய வேண்டுதல்களுக்கு நீர் பதில் தந்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.